திருச்சபை என்பது புனிதர்களுடைய ஒரு அருங்காட்சியகம் கிடையாது. மாறாக திருச்சபை என்பது பாவிகளுக்கான ஒரு மருத்துவமனை என்று புனித அகஸ்தீனார் கூறினார். அங்கே இறைவனுடைய கிருபை, இறைவனுடைய அருள் செயல்பட்டு ஒவ்வொருவரையும் புனிதனாக்க முயற்சித்து கொண்டே இருக்கிறது. அன்புக்குரியவர்களை, இறைவன் பொறுமையோடு காத்திருக்கின்றார். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, திருவசனங்கள் 24 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆள்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடம் என்ன கூறுகிறார் என்பதை பற்றி சற்று சிந்திப்போம். தொடக்க நூல் முதல் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். தொடக்க நூல் முதல் அதிகாரம் 31வது வசனம். யாராவது வாசிக்கிறீங்களா? கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார், அவை மிகவும் நன்றாயிருந்தன. பிரைஸ் தி லார்ட். கடவுள் உண்டாக்கிய அனைத்தும் நன்றாக இருந்தது. அப்படி இருக்க இந்த உலகில் தீமை தோன்றியது. இது எப்படி என்ற ஒரு கேள்வி தொடக்கத்திலிருந்தே இருந்தது. அதுக்கான பதில் தான் இன்றைய நற்செய்தி வழியாக ஆண்டவர் நமக்கு கூறுகிறார். இது பகைவனுடைய வேலை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக கூறுகிறார். நாம் புனித பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 5வது அதிகாரம் நாம் வாசிக்கும் பொழுது 5வது அதிகாரத்திலே 8வது வசனம். அறிவு தெளிவோடு விழித்திருங்கள், உங்கள் எதிரியாகி அலகை யாரை விழுங்கும் என கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடித் திரிகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் இறைவன் நன்மைகள் தான் தந்திருக்கிறார். ஆனால் அப்படி நன்மைகள் தந்து நன்மைகளை பெற்று வாழ்கின்ற நாம், நம்முடைய உள்ளத்திலே தீமை இருக்கிறது இல்லவா? ஒரு சில காரியங்களை நாம் யோசித்து பார்ப்போம். சின்ன வயதில், அதாவது எனக்கு நான் 6ஆம் கிளாஸில் படிக்கும் பொழுது என்னுடைய தம்பி ஒருவர் என்னிடம் வந்தார். அவனுடைய பல்லு ஆடிட்டு இருந்தது, பல்லு பறிக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போது ஒரு சின்ன நூல் எடுத்துக்கிட்டு அவனுடைய அந்த பல் மாட்டி நான் இப்படியே இழுத்தேன்.
அவன் வலியால் கத்தினான். ஐயோ எனக்கு வலிக்குதுன்னு சொல்லி. ஒரு அண்ணன் என்ற நிலைமையிலே நான் என்ன செய்ய வேண்டும்? அவன் கத்தும் பொழுது அந்த பல்லை பிடுங்காம அமைதியாக இருக்கணும். ஆனால் நான் என்ன செய்தேன்னு தெரியுமா? எனக்கு ரொம்ப கோபம் வந்தது. ஏன் இவன் கத்துறான்னு சொல்லி ஒரே குத்து. அந்த பல்லோடு 2 பல்லும் ஆடிட்டு இருந்த இன்னும் 2 பல்லும் கீழே விழுந்தது. அன்புக்குரியவர்களே, இப்படி நன்மை என்று நாம் நினைக்கின்ற நமக்குள்ளேயே தீமை இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த முன்கோபம் ஒரு களையாக இருந்தது. அந்த களையை இறைவன் எடுத்து மாற்ற வேண்டும் என்று விரும்பினார். அவருடைய திட்டம் நமக்கு தெரியாது, அப்பொழுது எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் ஒரு குருவாக அர்ச்சிக்கப்பட்டதுக்கு பிறகு என்னுடைய முதல் பணித்தளம் ஒரு இடம், அடைக்கலாபுரம் என்ற ஒரு வில்லேஜ். அங்கே ஒரு போர்டிங் இருக்கிறது. அந்த போர்டிங்கில் 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் பயிலுகின்ற மாணவர்கள் இருந்தார்கள். அங்கு நான் பணியாற்றும் பொழுது இந்த சின்ன குழந்தைகள் 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளைகள் என்னிடம் வருவார்கள், பேசுவார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், சாமி என்னுடைய பல்லு கொஞ்சம் ஆடிட்டு இருக்குது, நீங்கள் அதை பிடுங்கி கொடுக்குறீங்களா என்று கேட்குறாங்க. அப்படி நான் பார்த்த பொழுது இந்த 1ஆம் கிளாஸில் இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கின்ற நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் வருகிறார்கள், ஒவ்வொருவராக வந்து பல்லு பிடுங்க செய்கிறார்கள். அன்புகளை பாருங்கள், அந்த ஏற்கனவே ஒரு சில நாட்களிலே வந்து 5 பேர்களுடைய பல்லை நான் பிடுங்கி இருக்கிறேன். அப்போ மொத்தமாக பார்த்தா ஒரு 30 பசங்களுடைய பல்லை நான் பிடுங்கி இருக்கிறேன் கையில். இப்படி பாருங்க, கடவுள் அந்த தீமையை, என்னிடம் இருந்த அந்த கோபம் என்ற முன்கோபம் என்ற அந்த தீமையை எடுத்து மாற்ற விரும்பினார். அவர் எனக்கு பயிற்சி அளிக்கிறார் இந்த குழந்தைகளை என்னிடம் கொடுத்து. அன்புக்குரியவர்களே, இன்று நாம் வாசித்த இந்த நற்செய்தி பகுதியில் அப்படிதான். இறைவன் இந்த உலகத்தை படைத்தார், மனிதனை படைத்தார், அனைத்தும் நன்றாக இருந்தது இறைவன் கண்டார். ஆனால் அழகை இந்த உலகில் தீமையை விதைத்தார். ஆண்டவர் ரொம்ப பொறுமையுள்ளவர். அவர் வந்து உடனடியாக எந்த தீமையும் பறித்து வெளியெடுக்க மாட்டார். அது அவருடைய சக்தியின்மை என்று நாம் நினைக்கக்கூடாது. அவர் பொறுமையோடு காத்திருக்கிறார். நாமே இந்த நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த தீமைகளை வெளியேற்றுமோ இல்லையா என்று அவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். நமக்கு ஆண்டவர் வந்து நிறைய அருள்கள் தந்து, கிருபைகள் தந்து, இந்த தீமையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும், இந்த களை என்கிற இந்த தீமையை என்னுடைய உள்ளத்திலிருந்து நாம் பறித்தெறிய வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். ஆனால் நாம் அவர் பொறுமையோடு இருக்கிறார். அதாவது அந்த கடைசி நேரத்தில் தான் இறைவன் நமக்கு நாம் ஒரு புத்தகம் படிக்கும் பொழுது அதனுடைய முதல் அதிகாரத்தை மட்டும் படித்து பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு தீர்மானம் எடுத்தால் அது சரி வராது. அந்த மாதிரி தான் இறைவனும் தீர்மானம் எடுக்கிறார். இறைவனுக்கு நம்முடைய வாழ்நாள் பூரா தெரியும். அவருக்கு நேற்றும் இல்லை, நாளையும் இல்லை, இன்று மட்டும்தான் இருக்கிறது. அதனாலவே நம்முடைய கடந்த காலமும் நிகழ்காலமும் எதிர்காலமும் இறைவனுக்கு தெரியும். அப்படிப்பட்ட இறைவன் இருக்கிறார். அதனாலவே அந்த இறைவனுக்கு ஒரு ஆளுக்கு இந்த தீமையை இப்பொழுது அகற்றினால் அவனுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா இல்லையா என்று ஆண்டவருக்கு நல்ல தெள்ள தெளிவாக தெரியும். அதனாலவே ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த தீமைகளை உடனடியாக மாற்ற அவர் விரும்பாமல் அவருடைய கிருபையை தந்து மெதுவாக நம்முடைய உள்ளத்தில் பெரிய மாற்றங்களை உருவாக்கி நம்மை புதுப்படைப்பாக மாற்றிக்கொண்டு நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற தீமைகளை வெளியேற்ற ஆண்டவர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி நாம் வாசித்து பார்க்கும் பொழுது நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுது எப்படி என்று கேட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். கடவுள் நல்ல விதைகளை விதைத்தார். ஆனால் இங்கே கெட்டது எப்படி வந்தது, கோதுமையோடு அந்த களைகளும் எப்படி வந்தது என்பது ஒரு கேள்வி. அது பழைய காலத்திலிருந்தே ஒரு கேள்விதான். அதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதில் கூறுகிறார். இறைவன் அதை ஒரு சில நேரங்களிலே தீமையை அனுமதிக்கிறார். அந்த தீமையை அனுமதித்து நம்மில் இருக்கக்கூடிய நன்மையை வளர்த்தி, நம்முடைய நன்மை என்னவென்று கண்டறிந்து, நம்முடைய அயலாரிடம் இருக்கின்ற நன்மையை, நம்மிடம் இருக்கின்ற நன்மையை கண்டறிந்து அதை பெருக செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். மனிதனை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருந்தால் உடனடியாக பதில் கிடைக்க வேண்டும் என்று அவர் எண்ணுகிறார்.
ஆனால் வந்து கடவுளை பொறுத்தவரை அப்படி அல்ல. கடவுள் வந்து மெதுவாக ஒரு நிதானமாக அவருடைய பொறுமையால் நம்மை வழிநடத்துகிறார். இறைவனுடைய சக்தி அவருடைய பொறுமை தான். இறைவன் ஒரு தீர்ப்பு உடனடியாக கொடுத்திருந்தால் இந்த உலகில் நிறைய புனிதர்கள் இருந்திருக்க மாட்டார்கள். ஒரு உதாரணம் சொல்றேன். நான் நேற்று சொல்லியிருந்தேன், புனித அகஸ்டினார். அவருடைய வாழ்க்கை ஒரு தாறுமாறான வாழ்க்கையாக இருந்தது. அவருடைய முதல் அந்த வாழ்க்கையை பார்த்து இறைவன் அவருக்கு தண்டனை கொடுத்து அவரை இந்த உலகிலிருந்து அழித்து விட்டிருந்தால் திருச்சபைக்கு ஒரு புனிதரை கிடைத்திருக்க மாட்டாது. இறைவன் பொறுமையோடு காத்திருந்தார். அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த தீமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பெயர்த்தெடுத்து அந்த மனிதனை ஒரு புனிதனாக மாற்றினார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இது ஆண்டவருடைய பொறுமை, ஆண்டவருடைய இரக்கம், அது நம்மை எதற்காக அழைப்பது என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவன் பொறுமையாக இருப்பது அவருக்கு கோபம் இல்லாததினால அல்ல, நீதி இல்லாததினால் அல்ல, மாறாக அவருக்கு இரக்கம் உள்ளதனால் தான். எப்படியாவது இந்த மனிதன் திருந்தி புது படைப்பாக மாற வேண்டும், புது மனிதனாக மாற வேண்டும். அதனாலவே இறைவன் கருணையோடு நம்முடைய வாழ்வை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். அதாவது களைகளிலிருந்து கோதுமை வர வேண்டும் என்று இறைவன் விரும்பிக் கொண்டே இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை உண்டு, நீங்கள் களைகளை பறிக்கும் பொழுது கோதுமை கூட பிடுங்க கூடும். இறைவன் பார்க்கின்றது கோதுமை மட்டும்தான், களைகளை கிடையாது. நாம் எல்லாம் பார்க்கும் பொழுது களைகளை பார்க்கிறோம், அதுதான் பிரச்சனை. அன்புக்குரியவர்களே, ஒரு நாள் மைக்கேல் ஆஞ்சலோவுடைய அந்த ஒர்க் ஷாப்பில் ஒரு மனிதன் வந்தார். அப்பொழுது அங்கே பெரிய பெரிய பாறைகள் வைத்திருந்தது. ஒரு பாறையை பார்த்த பொழுது அந்த பாறை ரொம்ப மோசமாக இருந்து அங்கங்க உடைஞ்சிருந்தது. இது எதற்காக இங்க வச்சிருக்கிறீங்க, இது வந்து நம்ம எடுத்து விசாத்தலாம் என்று சொல்லி அவரே கேட்டார். அப்பொழுது மைக்கேல் ஆஞ்சலோ சொன்னார், அப்படி வேண்டாம் என்று சொல்லிட்டு அவர் அந்த பாறையோட பக்கம் போய் ஒரு 2-3 நிமிடம் அதை பார்த்து கொண்டு இருந்தார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த பாறையில் ஒரு தேவ தூதர் இருக்கிறார், காவல் சன்மனஸ் இருக்கிறார், அவரை நான் வெளியே கொண்டு வருவேன் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, ஒரு சில மாதங்களுக்கு பிறகு அந்த மனிதன் திரும்ப அங்கு வந்த பொழுது அந்த பாறையை ஒரு காவல் சன்மனசனுடைய உருவமாக மைக்கேல் ஆஞ்சலோ அதை உருவாக்கி வைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்கள், இதே போலவே தான் நம்முடைய வாழ்வினுடைய தொடக்கத்தை கண்டு, நம்முடைய வாழ்வினுள் நாம் செய்த தவறுகளை கண்டு நாம் ஒரு சிலர் நம்மை பற்றி தீர்ப்பிடுகிறார்கள். அதே போலவே நாமும் நம்முடைய அயலாருடைய குறைகளை கண்டு, நம்மோடு வாழ்கின்ற வாழ்க்கை துணையுடைய குறைகளை கண்டு நாம் அவர்களை தீர்ப்பிடுகிறோம். இவர் வந்து பொல்லாதவர், இவர் வந்து சரியல்லாதவர், அதனாலவே வந்து இவர் வந்து வாழ்வில் நெறிகேடாகத்தான் இருக்கும் என்று சொல்லிட்டு நாம் எண்ணுவதுண்டு. ஆனால் இறைவன் சொல்கிறார், இவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு, இவரை மாற்ற முடியும் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களை, நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்வில் நாம் கடைபிடிக்கக்கூடிய அந்த எண்ணம் ஏது? இறைவனுக்கு நம்மை விட்டு கொடுத்து, இறைவனுடைய இரக்கத்துக்காக நம்மை சமர்ப்பித்து, நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய, நம்முடைய சகோதரர்களிடம் இருக்கக்கூடிய, நம்முடைய வாழ்க்கை துணைவியிடம் இருக்கக்கூடிய குறைகளை எடுத்து மாற்ற இறைவனால் இயலும் என்று நம்பி அவருக்காக, அவருடைய கிருபைக்காக நாம் காத்திருக்கின்றோமா? இல்லையே நாம் வந்து இவர் செய்த இந்த குறை, இவருடைய இந்த குறை எனக்கு அருவருப்பானது, அதனாலே நான் இவரை விலக்கி விடுவேன், இவரை ஒழித்து கட்டுவேன் என்று சொல்லி கொண்டு இருக்கின்றோமா என்பதை பற்றி சிந்தனை செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களை, இறைவன் பொறுமையோடு காத்திருக்கின்றார். திருச்சபை என்பது புனிதர்களுடைய ஒரு அருங்காட்சியகம் கிடையாது. மாறாக திருச்சபை என்பது பாவிகளுக்கான ஒரு மருத்துவமனை என்று புனித அகஸ்தீனார் கூறினார். நாம் சிந்தித்து பார்த்தால் அப்படிதான், பாவிகளுக்கான ஒரு மருத்துவமனை. பாவிகளை திருச்சபையில் பார்க்கலாம். இந்த திருச்சபையை புனிதமான திருச்சபை என்று நாம் கூறும் பொழுதும் அதில் புனிதம் உண்டு, அதே நேரத்தில் பாவிகளாகிய நாம் ஒவ்வொருவரும் உண்டு. அதனாலவே தான் புனித அகஸ்தீனார் சொன்னார், திருச்சபை என்பது பாவிகளுக்கான ஒரு ஆஸ்பத்திரி, ஒரு மருத்துவமனை. அங்கே இறைவனுடைய கிருபை, இறைவனுடைய அருள் செயல்பட்டு ஒவ்வொருவரையும்
புனிதராக்க முயற்சித்து கொண்டே இருக்கிறது. அதனாலவே நாம் நம்மையே பூர்ணமாக இறைவனுக்கு சமர்ப்பிப்போம். இறைவன் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய களைகளை எடுத்து மாற்றும் நேரம் வரைக்கும் நாம் வெயிட் பண்ணுவோம். இறைவன் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.